ஐ உள்ளுக்குள்ள ஒரு அக்கா பயங்கரமாக இருக்காங்க. ஹாய்க்கா, ஐ ஸ்மைலிங். அடே அக்கா நம்மளை பார்த்து சிரிச்சுட்டாங்களே. இருங்க போகிறதுக்குள்ள அக்கா கிட்ட நம்பர் வாங்கிட்டு போகிறேன்னா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். ஹலோ கிது ஃபேமே, குட் மார்னிங் அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டிஎன் தர்ஷன் பை கிச்சா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங் ஃப்ரம் டெல்லி மக்களே. ஸோ வந்துட்டு டெல்லியில் தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ டுவர்ட்ஸ் திஸ் இது ஹோட்டல் CAMERON கேமரான். ஸோ அங்கே தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். டே இருங்கடா, ஏன்டா ஒரு ஹார்ன் கூட அடிக்க மாட்டிங்களாடா? அரே பையா முன்னாடி போங்க, அவன் இடிச்சிட போகிறான். பேட் பிள்ளை, அவனுக்கு வண்டி வர ஓட்ட தெரியாது. கூகுள் மாத்தாச்சு எப்படி நம்ம போகணும்? ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் அடிக்கணும். அரே பையா ஃபாலோ மீ, இப்படி போகணும். டே இப்படி போகணும்டா. ஸோ ஃபேமே இப்போ வந்துட்டு நம்ம கூகுள் மாதாஜிகிட்ட தான் உதவி கேட்டிருக்கோம். வேறு யாருக்கிட்டேயும் வழி கேட்கல. ஏன்னா எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. கூகுள் மாதாஜியை தவிர வேறு யார் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? ஐயோ என்ன தப்பாக போகிறோம்? இதுக்கு தான், இந்த அளவுக்கு தான் இந்த கூகுள் மாதாஜியை நம்புறதே இல்லை. மாமா எப்படி போகணும்? மாமா ஸ்ட்ரைட், கோ ஸ்ட்ரைட், டேக் ரைட், டேக் லெஃப்ட். இப்படி போகிறதா? எப்படி போகிறது? எப்படியே போயிடலாமா மாமா? ஆனால் இப்படி போனால் இங்கே பாரு மாமா, மஞ்சள் கலரில் இருக்குது, இங்கே டிராஃபிக்காக இருக்கும். இங்கே பாரு. ஆமாம் நம்ம ஹைவே போகணும் மாமா. மாமா இப்படி போயிடலாமா? நான் வேற காரை வேற பின்னாடி வர சொல்லிட்டேன், அவங்க வந்துட்டாங்க. சரி சரி, டென்ஷன் ஆயிடுவாங்க, வா இப்படியே போகலாம். சாமி ஐயோ வாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல. கூகுள் மாதாஜி பேச்சை கேட்டு தப்பாக போனாலும் பரவாயில்ல, நம்ம ஊரை நல்லா ஜாலியாக டெல்லியை சுற்றிட்டு போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் இதேமாரி தான் டெல்லி விளாக் எடுத்து வீடியோ போட்டேன். நீங்கள் யாருமே அந்த வீடியோவை பார்க்கல. பட் இருந்தாலும் அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன், நீங்கள் எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கோ. இப்போ நம்ம வந்து டுவர்ட்ஸ் ரைட் எடுக்கணும். ஃபேம் நீங்கள் யாராவது ஐஃபோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஐஃபோனை தயவு செஞ்சு இந்த மவுண்ட்டில் வைக்காதீங்க. உங்களோட கேமரா லென்ஸ் வந்து பொசுக்குன்னு என்னோடய கேமரா லென்ஸ் மாதிரி போயிடும். அதனால் அதை வந்து ட்ரை பண்ணாது. டே முரட்டாலாக இருக்கே, மெதுவாக வாடா, ஏன்டா இவ்வளோ ஸ்பீடாக வர்ற? ஸோ வந்துட்டு ஏதாவது ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்ட்ராய்ட் ஃபோனை வேணால் நீங்கள் இதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் போகிறதுக்கு அவ்வளோ இது கிடையாது. பட் ஆண்ட்ராய்ட் ஃபோனும் போகும். அதுவும் வந்து என் தம்பியோட ஃபோன் ஒரு தடவை போயிருக்கு. பட் மேக்ஸிமம் நீங்கள் ஐஃபோனை வைக்காதீங்க, ஏன்னா அந்த கேமரா லென்ஸ். ஐயோ மாமா சாரி, சடனாக பிரேக் பிடிச்சிட்டேன். இப்படி தான். சாரி. காலையிலே பயங்கரமான கிளைமேட்டுங்க டெல்லியில். வந்துட்டு காலையில் சரியான குளிரான கிளைமேட்டு. அதனால் இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி போனேன், ஒரு சாயாவை போட்டேன். அதுக்கப்புறம் கிருட்டுன்னு இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு எங்கே போகிறோம்? KTM ஷோரூமுக்கு போகிறோம். என்ன முட்டு சந்துக்கு வந்து நிற்கிறோம்? அரே பையா, இந்த வண்டியில் கள்ளக்கடத்தல் செய்யுது. ஆமாம் அதான் மாமா. என்ன மாமா அதுக்கு இப்படியே வந்து, அடே நான் அப்படியே வந்து தான் மெயினோட வந்துருப்பேனே. மாமா நான் தப்பு செய்யல, இந்த கூகுள் மாதாஜி தப்பு செஞ்சது. என்ன தப்பா வந்துட்டோம்? ஹாய் ஆண்டி. அங்கிள் வரல மாமா. வா 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 வா, லெஃப்ட் வா. அரே பையா என்ன மேன் என்னை பார்த்து பல்ல காட்டுது? அரே துக்குடா பையா, நம்ம அதிலே போய் யூட்டன் போடணும், சீக்கிரம் வாங்கோ. ஏய் கட்டிப்பிடி, இறுக்கியானை முறுக்கி சுற்றி அடி. கமான் டைகர். ஏய் கூகுள் மாதாஜி டக்குன்னு ரீஃப்ரெஷ் ஆகு. அட ரீஃப்ரெஷ் ஆகி தோல மாமா. இந்த கூகுள் மாதாஜி ரீஃப்ரெஷ் ஆக மாட்டேங்குது மாமா. அடே இந்த டெல்லி வந்தாவே இப்படி தான் பொல்யூட்டடாகவே இருக்கும். இந்த பாருங்க, தூசி பிடிச்சி மாசு அடைஞ்சு இருக்குது டெல்லியில் மட்டும். கண்ணு மட்டும் கிளியராக தெரிய மாட்டேங்குது. ஆனால் டெல்லி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், மறக்காமல் ஒரு கூலர்ஸ் கண்டிப்பாக வாங்கணும். என்னோட 50 ரூபா கூலர்ஸை இந்த ஆள் தொலைச்சிட்டாரு. எங்கே தொலைச்சாருன்னு தெரியல. நம்ம நாக்பூர்லையா? நாக்பூரை தெரியல, ஞாபகம். ஏதோ ஒரு இடத்துல 50 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த கண்ணாடி வேறு இந்த ஆள் தொலைச்சிட்டாரு. இங்கே பாருங்க டனலு.
அரே பையா இதராவோ டனலுக்கு வந்துட்டோம். டனலுக்கு வந்தா ஐயோ இந்த டனலுக்கு வந்தா இந்த சூப்பர் பைக்கர்ஸ்லாம் இருக்காங்களா முறுக்கி காட்டுவாங்க. நம்மளும் ஒரு தடவை முறுக்கி பார்ப்போமா? பேர் தான் டனல். டனல் வந்து பார்த்தீங்கன்னா குகை மாதிரி இருக்கும். குகையின் உள்ளத்தில் இப்படி இருக்கும். அதுக்கு சென்டர் தான் இப்போ நம்ம போகிறோம். தண்ணி 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 தண்ணி. ஏய் அடேங்கப்பா குதிச்சர்றா கைப்புள்ள. சாம இங்கே பாருங்க சரியான சாக்கடைக்குள்ள மாட்டிக்கிட்டோம். அரே பையா முன்னாடி போறியே பின்னாடி வரேன் நான் என்னை பார்க்க போயிட்டேன். இப்படியாடா மூஞ்சில சகதி அடிச்சு விடுவேன். வெரி பேட் ஃபெல்லோ. அரே பையா ஐ ஹேட் யூ. நீ போகும்போது சகதி என் மேலே அடிச்சிட்ட பிகாஸ் அதனால ஐ எம் ஹேட் யூ. இப்போ நம்ம வந்து 400 மீட்டரில் ரைட் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்து விட்டது. ஸ்பீட் லிமிட் 50 40. ஆமாம் நான் மெதுவாக தாங்க போகிறேன். ஐயோ நமக்கு இந்த 100க்கு மேலே போகிறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னு கேளுங்க 100க்கு மேலே போனால் அப்புறம் நம்ம 108 தான் போகணும். என்னது டோப் பண்ற? ஏ மாமா சும்மா இரு. அதே ஹலோ தம்பி தம்பி அண்ணன் டிராவலிங்ல இருக்கிறேன் அப்புறம் கூப்பிடுறேன். பாய் லவ் யூ உம்மா. தொண்டை கட்டிக்கிச்சுடா. ஆமா தொண்டைக்கு கடிச்சிச்சு. சாபாஸ் வந்துட்டு பின்னாடி வராங்க. ஸோ ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா 60 மீட்டரில் நாம் வந்து ரைட் எடுக்கணும். ஆமாம் எனக்கு வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி விளாக் எடுக்கும் அப்படியே ஒரு மாதிரி குஷியாக இருக்குது. என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு 3-4 நாள் இருக்குமா நம்ம விளாக் எடுத்து. ஆமாம் நமக்கு வந்துட்டு இந்த மோட்டோ விளாக் தாங்க வருது. நமக்கு இந்த ட்ராவல் விளாக்லாம் செட்டே ஆகாது. அதுவும் இந்த கேமரா பிடிச்சிட்டு ஹாய் காய்ஸ் அப்படின்னு பேசுகிறது நமக்கு செட்டே ஆகல. நமக்கு இந்த 2 ஹேண்டில் வரையும் பிடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக போகிற வர்ற போனால் போக்கில் அப்படியே பேசுகிறது தான் ஜாலியாக இருக்குது. அரே பையா ரீசெண்டர் பண்ணும். இந்த ஆண்டி எனக்கு அந்த ஆண்டி உனக்கு. உனக்கு யார்? அந்த பில்லியனுக்கு. இங்கே பாருங்க சப்பாத்தி கடை. சப்பாத்தி தோசை தோசை அம்மா தோசை இந்த கடையில் இருக்குது. தோசை வந்து நம்ம தோசை சாப்பிட போகிறோம் எல்லோரும். ஆமாங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் கூட தோசையே சாப்பிட்டதில்லை. தோசை சாப்பிடல பிரியாணி சாப்பிடல. பிரியாணின்னு சொல்லிட்டு தக்காளி சாப்பாடு கொண்டு வந்து ஏமாத்திடுறாங்க. ஆனே ஏட்டா உங்களுக்குலாம் மனசாச்சே இல்லைடா. எங்கள் ஊருக்கு வாங்கடா நான் பிரியாணினா என்னன்னு காட்டுறேன். ஆம்பூர் பிரியாணி இருக்குது, ஹைதராபாத் பிரியாணி இருக்குது, தொன்னே பிரியாணி இருக்குது, அப்புறம் இன்னும் பல பிரியாணிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே தக்காளி சாப்பாடு கூட கிடையாது. கீ ரைஸு வெறும் சாப்பாடில் இந்த கலர் பொடியெலாம் போட்டு நம்மளை ஏமாத்திடுறாங்க. யாருக்கிட்ட விடுவேனா நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்டா கீ ரைஸியாக கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இன்னும் 300 மீட்டரில் ரைட்டு. அரே பையா நம்ம ரைட்டே எடுக்கணும். அங்கே தான் இருக்குது நம்ம KTM சர்வீஸ் சென்டர். இந்த ஊரில் ஒரு விஷயம் மட்டும் மாறாது. அரே கௌபாய் இவன் மட்டும் மாறவே மாட்டான். எல்லா இடத்துலையும் வந்துட்டு இவங்க தான் இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மாடை வந்து பார்த்திங்கன்னா தெய்வமாக வணங்குறாங்க. எங்கள் ஊர்லேயும் தெய்வமாக தான் வணங்குறோம். பட் இந்த ஊரில் வந்து நம்மளை விட பயங்கரமாக வணங்குறாங்க. மாமா ரைட்டில் இருக்கும். லெஃப்டில் இருக்கும். கூகுள் மாதாஜி நீ ரைட்டுன்னு காட்டுற. லெஃப்டில் இருக்கு மேன். இதான் சர்வீஸ் சென்டர். அரே பையா இந்த ஹரியானா வண்டியை இப்படி போட்டினா நான் எப்படி உள்ளே போகுது? சந்திருக்கா இரு பையா ஐ ஆம் கம்மிங். KTM அஸ்கு வர்ணா சர்வீஸ் சென்டர் உங்கள் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அரே பையா என்ன மேன் வழி இல்லை. எங்க சர்வீஸ் சென்டர் மாதிரி இங்கே போர்டெல்லாம் ஒட்டியிருக்காங்க. மாமா நீ போயிட்ட உன் பாட்டுக்கு சந்தில் போ மாமா. இப்போ பாரு யாரு நானு? ஐ எம் அன் இன்கிரெடிபிள் இண்டியன்டா. தாத்தா காலங்காத்தால இப்படி நீங்கள் இறக்குனீங்கன்னா நாங்கள் எப்படி வண்டியை போட? வை தாத்தா குறு சீயிங். எங்கே விடுறது? இங்கே வழியே இல்லை. எங்கே விட?
இங்கே நிற்கவா? வெரி குட். ஐ உள்ளுக்குள்ள ஒரு அக்கா பயங்கரமாக இருக்காங்க. ஹாய்க்கா. ஐ ஸ்மைலிங். டே அக்கா நம்மளை பார்த்து சிரிச்சுட்டாங்களே. இருங்க போகிறதுக்குள்ள அக்கா கிட்ட நம்பர் வாங்கிட்டு போகிறேன்னா இல்லைன்னு மட்டும் பாருங்கள். ஐ ரியலி மிஸ் மை சாவேஜ். ஹாய். Yes, I'm for service. General oil service and this mirror, no, we have to replace this mirror also. இந்த மிரரை மாற்றணும், அப்புறம் வந்து ஆயிலை மாற்றணும், அதுக்கப்புறம் முடிஞ்சால் இந்த வண்டியை மாற்றி கொடுங்க. ஓகே. நோ நோ. மேடம் மேடம் ஐ கம் ஃபர்ஸ்ட். யூ டேக் திஸ் வெஹிக்கிள் ஃபர்ஸ்ட், தென் ஹிஸ் பைக். ஓகே. No, no. First on the vehicle, second in the vehicle. That color, tukada color. This color, nice color. You take first this. You know. Come. I need you only. You come. Hey, po mama. சர்வீஸ் சென்டருக்குள்ள போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு. வெல்கம் டு த சர்வீஸ் சென்டர். எஸ், ஐ எம் கம்மிங் இன்சைட். ஹாய். கமல். கமல். My name is father's name. Father. Yeah. Kamal. Yes. Correct. Yes. आपका नंबर है ना? My number. You know English, no? Yes. We speak in English because Hindi nahi. Okay. Sorry? अभी phone. Just a minute. Wait, I'm taking my phone and come. अरे भैया फोन எங்க? ஃபோன் கொடு. அப்பாயின்மெண்ட், சர்வீஸ் அப்பாயின்மெண்ட் KTM இந்தியா ஆப்லேயே புக் பண்ணணும். அப்போ தான் வண்டியை உள்ளே எடுப்பாங்களாம். பையா ஹிந்தி நை. யூ நோ இங்கிலீஷ்? திஸ் இஸ் த டிரான்ஸ்லேட்டர் பாய். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், ஹீ டிரான்ஸ்லேட் இன் ஹிந்தி. இப்போ சொல்லு, வண்டி சர்வீஸ் கொடுக்கணும்னு சொல்லு. सर्विस देना उसे बुक करना है क्या आपने? KTM इंडिया ऐप. ये वाली गाड़ी भैया இப்படி வா भैया. அடேங்க அப்பா, டே இங்கே பாரு. அடி வாங்கின கைப்பிள்ளைக்கே இந்த அடி நான் அடித்தவன் உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே பாரு மாமா, வா சர்வீஸ் சென்டருக்குள்ளே போய் பார்க்கலாம். அடேங்க அப்பா, ஷோரூம் பாரு மச்சான், பயங்கரமாக வச்சுருக்காங்க. எங்கடா ஹெல்மெட்டு? சேலா? இது நம்ம ஹெல்மெட்டா? திஸ் இஸ் நாட் அன் அட்வென்ச்சர்ரா, இட் இஸ் அ டியூக் 390டா. என்ன கம்ப்ளைண்ட்னு கேளு மச்சான். ஐ யூஸ் திஸ் டூல் அண்ட் ரெக்டிஃபை. என்ன பட்ஜெட்டா? ஆமாம், இது அட்வென்ச்சரா? இல்லை மாமா, இது வந்து டியூக் 390. டியூக் 390 அட்வென்ச்சர் மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. டேங்க அப்பா, கொரோனா மாஸ்கா? நல்லா இருக்குல்ல? கொரோனா மாஸ்க்கு, 2 ப்ராஜெக்டரு. இங்கே பாரு, அலாய் பாரு, அட்வென்ச்சரோட அலாய் 4க்கும் அதோட போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல வண்டி. ஹைட்டு பார்த்தியா? எக்ஸாஸ்ட் பாரு, கரெக்டாக பென் பைப் போட்டு இங்கே கொடுத்துருக்கான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாரு எவ்வளோ இருக்குன்னு.